இருக்கிறாரே, காட்சி அடைய நெஞ்சுமே. ஜீவனின் உள்ள காவலும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, காட்சி அடைய நெஞ்சுமே. நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நீர் தெரிந்து கொண்ட ஜனக்கூட்டம் அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளா நீர் வாசம் பண்ணும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது எங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்காய் இறங்கின தேவன், எங்கள் ஆலயத்திற்குள்ளா நீ இறங்கும்படிக்காய் செபிக்கிறோம். எங்கள் ஆலயத்திற்குள்ளா இறங்கும்படிக்காய் செபிக்கிறோம். யாவரும் நாவுகளை திறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவரே, நான் நிற்பதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பூமியில் சுவாசத்தோடு இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபை எங்களை முழுவதுமாய் தங்க பண்ணினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் அப்பா எங்களுக்குள்ளாய் இறங்கும் என்று சொல்லி, எங்களுக்குள்ளாய் இறங்கும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்தை அழைக்கிற ஜனக்கூட்டமாக இருப்போம். ஒவ்வொருவரும் தேவனை சாகத்தோடு கூட பாடுகிற கூட்டங்களாய் நாம் இருப்போம். தேவனுக்கு நேராக நம்முடைய ஆண்டவரே புத்தியுள்ள இந்த ஆராதனையாக நாம் மாற்றப் போவதற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். உற்சாகமாய் ஒவ்வொருவரும், செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இன்னும் ஒரு விஷயமாக, வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகத்தில் தீ. கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகத்தில் தீ. உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
சத்தத்தோடு கூட ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ ஒளியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ ஒளியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஆண்டவரே, என்னை பாதுகாக்கிற தேவனுக்கு ஆராதனை, என்னை வழிநடத்துகிற தேவனுக்கு ஆராதனை, என்னை தாங்குகிற தேவனுக்கு ஆராதனை, என்னை தப்புவிக்கிற தேவனுக்கு ஆராதனை. பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வருகிறது என்று சொல்லி என் கண்களை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை ஆராதனை ஆண்டவரே எனக்குள்ளா நீர் வாசம் பண்ணும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம். ஏதோ வந்தோம் கடந்தோம் என்று அல்லாமல் என் செபத்திற்கு பதில் கிடைக்கப் போகிற ஒரு ஆராதனை, என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிற ஒரு ஆராதனை, கேள்விகளுக்கு எல்லாம் ஆண்டவரே விளக்கங்கள் கிடைக்க போகிற ஒரு ஆராதனை. எங்கள் மத்தியில் நீர் பலமாய் இறங்கும்படிக்காய் நான் செபிக்கிறேன். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினை தாங்கினது என்று அறிந்திருக்கிறேனே. அப்பா, எங்கள் மக்களை இவ்வளவாய் நீ நடத்தினதற்காய் உமக்கு நன்றி, இவ்வளவாய் நீ தாங்கினதற்காய் உமக்கு நன்றி, இவ்வளவாய் நீர் கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறவர்களாய் மாற்றுங்க. இருதயத்திற்கிற கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றும்படி செய்யுங்க. மனுஷன் முகத்தையோ பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார் என்று அறிந்திருக்கிறோமே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீர் மாற்றும்படி காய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் மறுரூபமாகும்படி காய் செபிக்கிறோம். யாவரும் மௌனமாக இல்லாமல் தேவனுடைய நாமத்திற்காக என் குடும்பத்தை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி, உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறேன். அந்த நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. 2 மாத காலங்கள் ஆண்டவரே எங்களை சுமந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவரீர் இம்மட்டும் நாங்கள் கடந்து வந்ததற்கு நானும் என் வீடும் மாத்திரம் என்று சொல்வதை போல ஆண்டவரே இவ்வளவாய் நாங்கள் வந்திருக்கிறோம், இவ்வளவாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், இவ்வளவாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்க வாழ்க்கையில் செய்திருக்கிற என்னலடங்கா நன்மைகளுக்காய் உம்மை துதிப்பே. ஆண்டவரே, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே உனக்கு இன்ன தேவை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவ ஆண்டவரே, என் முகத்தை பார்த்து அல்ல என் உள்ளான இருதயங்களை பார்த்து என்னுடைய ஒத்தாசைகளை அப்பா அணுகுகிறவர் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி என்னுடைய பாரமான சூழ்நிலையில் என்னை நேசிக்கிறவர் அப்பா, நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு தோல்விகள் இல்லை, நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு கலக்கங்கள் இல்லை, என்னோடு கூட இருக்கும் பொழுது எந்த விதமான பயமும் இல்லாமல் ஆண்டவரே இந்த பூமியில் வாசம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இருப்போம், சாட்சியுள்ளவர்களாய் நாங்கள் மாறுவோம். அப்பா, நாம் யாவரும் இருதயத்தோடு ஒரு விசையாக இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கரங்களை தட்டி ஒவ்வொருவரும், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. இன்னும்
உற்சாகமாய் நீர் என்னோடு இருக்கும்போது சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே மரணமே கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. ஒவ்வொருவரும் மரணமே கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மீண்டும் ஒரு விஷயம், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கரங்களை உயர்த்தி, தோல்வி எனக்கில்லையே. இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க போகிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க போகிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலை உயர்த்தப்பட போகிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற ஒரு ஆண்டு. எனக்கு தோல்விகள் என்பது இல்லை. என் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணினார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் என் வாழ்க்கையை வெற்றியாய் முடித்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் செங்கடலை கடந்து வருவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எரிகோ என்னும் தடையை துதியினால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கான வற்றாத நீருற்று கண்மலையில் இருந்து கடந்து வரும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கொஞ்சத்தில் இருக்கிற மாவு ஆண்டவரே வறட்சி உள்ள நாட்களெல்லாம் கழிந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். நான் சோர்ந்து போன நாட்களெல்லாம் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி இருக்கிறது. என்னை விட்டு நேசித்தவரெல்லாம் என்னை விட்டு பிரிந்த போதிலும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி இருக்கிறது. என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னேன். தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட்டது கிடையாது. என் பெற்றவர்கள் என்னை மறந்திருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் என்னை மறந்திருக்கலாம், என்னை கட்டியவர் என்னை விட்டு பாதியில் சென்றிருக்கலாம். இந்த வாழ்க்கையை நான் எப்படி முடிப்பேன் என்று சொல்லி அநேக நாட்களில் தனிமையில் நின்று அழுதிருக்கலாம். அநேக நாட்களுடைய மனக்கிலேசங்க நிமித்தமாக பாரத்தோடு கூட நாங்கள் நின்றிருக்கலாம். என்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்காதா? என்னுடைய ஜெபத்திற்கு
கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதா? எப்படி இந்த பூவுலகத்தில் வாழ்ந்து முடிப்பேன் என்று சொல்லி அநேக கேள்விகளோடு கூட ஆகாரை போல எந்த விதமான ஆண்டவரே உச்சத்துறையும் இல்லாமல் அமர்ந்தவராக வனாந்தரத்தில் நின்ற வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி என் அழுகை நாட்களை கடக்க செய்தீர், என்னை சாட்சியா நிற்க வைத்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எங்க மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்க மக்கள் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனங்களிலும் சோர்வீனங்களிலும் வளர்ந்த நாட்களில் அறிந்திருக்கிறேன். எல்லாம் எங்க வாழ்க்கையில் மாறுதலாய் முடிந்த பொழுதிலும் கர்த்தரினோடு கூட இருந்தேன். என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் விட்டு சென்ற போதிலும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கினது. அவர் வார்த்தையில் கொடுத்ததை போல, ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் எங்களை கைவிடாமல் நடத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துவோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து யாவரும் இணைந்து சொல்லுவோம். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. சத்தத்தை உயர்த்தி, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாது கிருபையே தள்ளப்பட்ட தள்ளப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை தாங்கி நிறுத்தும் கிருபை இது. தள்ளப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை தாங்கி நிறுத்தும் கிருபை இது. கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிருபையினால் இருக்கிறோம். சற்று நேரமே துதித்திருக்கிறோம். மீதியான நேரத்தை மகிமையுள்ள கரத்திற்குள்ளாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல நிலத்தை விதைக்கப்படுகிற விதைகளைப் போல கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளாய் பயனுள்ளதாக நீர் மாற்றி கொடுங்க. நான் அல்ல, நீரே வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம் யாவரும் உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இரண்டாவது ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு முன்பதாக அருமையான ஐயா சொன்னதைப் போல
இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் அருமையான ஸ்தல போதகருக்கும் அனைத்து அங்கத்தினருக்கும் ஐக்கியத்தினருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷ வண்ணமாக 2018ஆம் ஆண்டு நான் கல்லூரிக்கு படிக்க வந்த நாள் முதற்கொண்டு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஏரியா இந்த அரும்பாக்கம் ஏரியா. அதிலும் நான் ஊழியத்திற்கு வந்து நான் பார்த்த மிகப்பெரிய திருச்சபை, 2வது திருச்சபை என்றால் அது மதுரவாயல் திருச்சபை தான். முதலாவது அரும்பாக்கத்திற்கு சென்ற நாட்கள் உண்டு. அநேக நாட்கள் இந்த திருச்சபைக்கு நான் வந்திருக்கிறேன். அநேகர் எனக்கு படிக்கிற காலங்களில் உதவி செய்திருக்கிறீர்கள். அருமையான ஐயா அவர்களும் 3 ஆண்டு காலங்கள் நான் அரும்பாக்கத்தில் அவருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்திருக்கிறேன். எனக்கு அநேக உதவிகளை செய்திருக்கிறார். நான் சென்னை பட்டணத்தில் ஊழியத்தில் இருப்பதற்கும் திருச்சபை கட்டுவதற்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணம், மிகப்பெரிய முக்கிய நபர் அருமையான ஐயாவும் அதில் ஒருவர். இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபை கடந்த 15 ஆண்டுகளாக ராணி அண்ணநகர் என்கிற திருவேற்காடு பகுதியில் உள்ளது. அது சின்ன ஒரு கூடாரமாக அந்த திருச்சபை கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் கடந்த நாட்களில் அது 3 ஆண்டுகளாக அது மழையால் மிகப்பெரிய பாதிப்பு எங்கள் திருச்சபை அது ஏற்பட்டிருந்தது. நான் அதற்குள்ளாக தான் தங்கியிருந்தேன் 3 ஆண்டுகள். மழை வருகிற நாட்களெல்லாம் அது உள்ளே இருந்த பொருட்களெல்லாம் நனைஞ்சிடும், எல்லா விதமான பொருட்களும் சேதமாயிடும். 2024ஆம் ஆண்டு வந்த மழையில் நைட்டு 1 மணிக்கு நான் தூங்கியிருந்த இடத்துல தண்ணி வந்துருச்சு. ஆனால் நாங்கள் ஆல்டரில் சேர் போட்டு 5 மணி நேரமும் நான் ஆல்டர் சேரில் உட்கார்ந்து இருந்தோம். ஆனாலும் எங்கள் விதமான எங்களுக்கு பெரிய மக்கள் கூட்டங்கள் கிடையாது. இப்போவும் எங்கள் திருச்சபையில் 8000 ரூபாய் நாங்கள் மொத்த வருமானத்தை நாங்கள் தாண்டினது கிடையாது. சின்னதாக நான் போகும்பொழுது மட்டும் ஒரு 9 பேர் மாத்திரமே எங்கள் திருச்சபையில் இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு 27 பேர் எங்கள் திருச்சபையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின ஒரு திருச்சபை தான், வெறும் 30,000 வைத்து. ஆனால் இதுவரைக்கும் ஒரு 16 லட்சங்கள் எங்கள் திருச்சபை கட்டுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினால் வருகிற மாதங்களில் அதை நாங்கள் பிரதிஷ்டைக்காக நாங்கள் முடிவெடுத்து அனைத்து முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவைகள் எங்களுக்கு மிக அதிகம். எங்களுக்கும் நல்லா தெரியும், மதுரவாயல் திருச்சபை புன்னை கட்டுறீங்க என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க என்பதை விட எங்களுக்காக ஜெபிப்பீங்க என்ற நம்பிக்கையெல்லாம் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் நீங்கள் சேர்த்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். நாங்களும் உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள், உற்சாகமாக கொடுங்க. ஒரே ஒருவர் நிமித்தமாய் ஒரு சிமெண்ட் மூட்டை வந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆக எங்கள் திருச்சபைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் அருமையான அன்பு ஐயா அவர்களை எங்கள் திருச்சபையின் சார்பாக நாங்கள் வரவேற்க இருக்கிறோம். நாம் யாவரும் கரங்களை தட்டி அருமையான ஐயா அவர்களை எங்கள் திருச்சபை ராணியன் திருச்சபையின் சார்பாக நாங்கள் வரவேற்க இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய 2வது சகோதரி உங்கள் திருச்சபை தான். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. என்னுடைய கூட பிறந்த 2வது சகோதரி அருமையான சம்பந்தம் ஐயா, அருமையான ஜூலி அம்மாவுடைய மகன் தான் திருமணம் செய்திருக்கிறார். ஆகவே எங்களுடைய சகோதரி அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் தயவுக்கு நல்லா பார்த்துவீங்கன்னு சொல்ல நம்புகிறேன். அதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய அன்பு தாயார் நம்முடைய மேரி ஸ்ரீதர் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அன்பு சகோதரன் நம்முடைய அன்பு சகோதரியை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னோடு கூட காலேஜில் இருந்த அன்பு தம்பி அவரும் சஞ்சய் இன்னைக்கு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் அவரும் ஊழியத்தில் ஒரே காலேஜில் ஒரே ரூமில் இருந்த நாட்கள் உண்டு. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு நேராய் கொண்டு வந்திருப்பதற்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நம் யாவரும் எடுத்தவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் நான் கனமடைவேன். ஹல்லேலூயா. 2வது ஆராதனையிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது கர்த்தருடைய பார்வையில் நாம் யார்.
மனுஷருடைய பார்வைக்கு பல தோற்றங்களாக நாம் காணப்படுகிறோம். நல்லவர்களாக, சிறியவர்களாக, பெரியவர்களாக, தீயவர்களாக, பயனுள்ளவர்களாக, பயனற்றவர்களாக என்று சொல்லி அநேக ரூபங்களை கொண்டு நாம் செயல்படுகிறோம். ஆனால் மனுஷனுடைய பார்வை இப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்மை உயர்த்துகிற ஒரு பார்வை மனுஷனிடத்தில் காணப்படுவது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை மேலோங்குகிற ஒரு பார்வை மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுவது இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய பார்வையில் நான் கனமடைவேன் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் உங்களை எப்படிப்பட்ட வண்ணமாய் பார்க்கிறது, உலகம் உங்களை எப்படிப்பட்ட விதமான எண்ணத்தில் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறது, உலகம் உங்களை எப்படிப்பட்ட காரியங்களோடு கூட இந்த பூமியில் அணுகுகிறாள் என்பது மிக அவசியம். எல்லாரும் நம்மளை உயர்ந்தவர்களாக பார்த்துவிட முடியாது, எல்லாரும் நம்மளை மேலானவர்களாய் எண்ணிவிட முடியாது, எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளை புகழ்ந்து பேசுகிறவர்கள் உருவாகிவிட முடியாது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் மாத்திரம் நாம் நிலையானவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அவருடைய பார்வை என்றைக்குமே நம் மீது வித்தியாசமானது தான். ஆகவே தான் சொல்லியிருக்கிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறதில்லை. மனுஷன் முகத்தையோ பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் ஒரு மனிதனை பார்க்கிற வண்ணமாகத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு மனிதனை நியாய தீர்ப்பு செய்வதை போன்றுதான் நானும் செய்ய வேண்டும் என்று இருக்கிற எண்ணங்கள் ஆண்டவருக்குள்ளாக இல்லை. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, ஞானம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த அதிலும் பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய புத்திக்கும் அவருடைய பார்வைக்கும் அவருடைய சிந்தனைக்குமான செயல்கள் என்பது எந்த மனிதராலும் யூகிக்க முடியாத ஒரு காரியம். மனிதர்கள் நம்மளை எப்படி வேண்டுமானாலும் நியாய தீர்ப்பு செய்து ஒரு கட்டத்திற்குள்ளாக ஒடுக்கி வைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வை அப்படி நம் மீது இல்லை. கர்த்தருடைய சிந்தனைகள் நம் மீது அப்படிப்பட்டதாக காணப்படலை. ஆக இயேசுவினுடைய பார்வை, தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டது என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த பூமியில் மனுஷருடைய பார்வையில் அற்பமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அழகானவர்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த பூமியில் அற்பமாய் காணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த பூமி குற்றவாளியாக நியாயம் தீர்த்து வைத்திருக்கிறதோ அவங்கெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அழகானவர்கள். அநேக ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அநேக வேதத்தை சுமக்கிறவர்களாக இருக்கட்டும், அவர்களை இந்த உலகம் சொல்லிய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். அந்த உலகம் அவர்களை துன்பப்படுத்தின காரியங்கள் அதிகமாக இருக்கும். வெளிப்புற தோற்றத்தை வைத்து நம்மை அதிகமாய் நோகடித்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வை அப்படிப்பட்டது அல்ல. கர்த்தருடைய சிந்தனைகள் அப்படிக்கானது அல்ல. ஆகவே யோபு 37ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய எண்ணத்தில் ஞானியாக இருப்பவனை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம், மதிக்க மாட்டார் என்ற வசனம் இருக்கும். அவர்களை பெருசாக கண்டுக்க மாட்டார். இன்றைக்கு மனுஷர்களை அதிகமாய் குற்றப்படுத்துகிற, அவர்களை ஒடுக்கி வைக்கிற எண்ணமுடையவர்கள் தான் அதிகமாகிவிட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வை ஒவ்வொரு மீதும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமுள்ளதாக இருக்கிறது. ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் தியானித்து நான் செபித்து கடந்து செல்ல போகிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது, அற்பமாய் பார்க்கப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அற்பமாய் பார்க்கப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்றைய உலகில் அநேக மனிதர்களை நாம் அற்பமாய் பார்க்கிறது உண்டு. நம்மோடு கூடவும் நம்முடைய எல்லா விதமான காரியங்களோடு ஒப்பிட்டு அவர்களை நாம் மட்டுப்படுத்துகிறது உண்டு. எந்த விதத்திலுமே மனிதர்களை நாம் அற்பமாக எண்ணுகிற செயல்கள் நமக்குள்ளாக ஏற்படக்கூடாது. மீண்டும் ஒரு தவசு காலத்தை பார்த்திருக்கிற நம்முடைய திருச்சபை இயேசுவினுடைய நற்காரியங்களை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிற எண்ணங்கள் கூடாது. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, நான் எளியவனும் அற்பமுமானவனாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். கர்த்தாரே என்மேல் நினைவாயிரும் என்று சொல்லி அழைத்திருப்பார். அதே சங்கீதக்காரனாகிய தாவீது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய மனிதன் கோலியாத்தை சாகடித்ததற்கு பிற்பாடு தன்னுடைய மகளை திருமணம் செய்வதற்காக சவுல் ஏவின வேலையாட்களை கொண்டு பேசும் பொழுது அந்த வேலையாடத்தில் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். சவுலின் ஊழியக்காரன் பேசினார்கள்.
நான் எளியவனும் அற்பமுமாய் எண்ணப்பட்டவனாய் இருக்கிறேன். எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு தாவீது, எல்லா இடத்திலும் நான் அற்பமானவன் என்று சொல்லி தன்னை அப்படியாய் அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிற தாவீது, எல்லா விதத்திலும் நான் எளிமையானவன் என்று சொல்லி தன்னைத்தானே குறைத்து சொல்லுகிற ஒரு சூழ்நிலைகளை கொண்ட தாவீது, அதற்கான காரணம் எங்கிருந்து உண்டாகிறது என்று பார்த்தால் அவரை தெரிந்து கொள்ளுகிற இடத்திலிருந்து உண்டாகிறது. முதலாவது வேத பகுதி வாசித்ததை போல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தப்பட்ட முதலாவது ராஜா அவருடைய ராஜ்யபாரத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முடிவு செய்து சாமுவேலுடைய அபிஷேக தைலத்தை கொண்டு ஏலியினுடைய மகன்களை பார்ப்பதற்காக போகும்பொழுது எலியாபை கொண்டு வருவார்கள், யோனதாபை கொண்டு வருவார்கள், நெத்தானேலை கொண்டு வருவார்கள், அப்படி 7 குமாரரையும் கொண்டு வருவார்கள். அந்த இடத்துல சாமுவேல் கேட்கும் பொழுது உனக்கு இவ்வளவுதான் மகன் என்று கேட்கும் பொழுது இன்னும் ஒருவன் இருக்கான் என்று சொல்வது இவர்களுக்கான செய்தி. எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறான் என்பது செய்தி. ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்பது. ஆடுகளை மேய்த்து கொண்டான் இருக்கிற வார்த்தை என்பது தன்னுடைய தகப்பனார் தன் சொந்த குமாரனுக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம். இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகள் அறிவில் வளர்ந்தவர்களாக இல்லாவிட்டாலும், படிப்பில் வளர்ந்தவர்களாக இல்லாவிட்டாலும், தன்னுடைய வேலையில் வளர்ந்தவர்களாக இல்லாவிட்டாலும் மற்றவரிடத்தில் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுத்து பேசுவது கிடையாது. ஈசாய்க்கு நல்லாய் தெரியும் இங்கே நடக்கிற போட்டியானது ராஜாவுக்கான போட்டி என்று. ஈசாய்க்கு தெரியும் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு சீட்டு விழுந்திருக்கிறது என்று சொல்லி, ஆனாலும் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துகிற விதம் நீங்கள் நினைக்கிறதை மாறி அவன் ராஜாவுக்கான மெட்டீரியல் அல்ல, அவன் ஆடுகளை மேய்க்கிறவன். சொந்த தகப்பனாருடைய பார்வை சொந்த மகன் மீது இதற்கு தான் லாக்கி என்று சொல்லி அடுக்கி வைத்திருக்கிற சூழ்நிலை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தீய கூட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு மாபெரிய மனிதனாக இருக்கிற கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செல்லும் போது அங்கே இருக்கிற கூட்டத்தின் மத்தியில் தாவீது சொல்லுவார், விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதன் எப்படி என் மக்களை எதிர்த்து வரலாம் என்று சொல்லி கோபப்பட்டு பேசும்பொழுது எடுத்தவர்கள் வாசிங்கள் 17:28 வாசிங்கள். நீ இங்கே வந்தது என்ன, உன்னுடைய களத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? சகோதரனுடைய பார்வையும் நம்ம ஆடுகளுக்கானவன் தான், நம்ம இவ்வளோதான், இதற்கு மேலாய் மேலோங்குகிற எண்ணம் தாவீதுக்கு இல்லை. அங்கிருந்து சவுலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுதும் சவுல் சொல்லுகிற வார்த்தை 33ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ இளைஞனா இருக்கிற, நீ நினைக்கிறதே மாதிரி அந்த மனுஷனை ஜெயிக்க முடியாது, உனக்கு அப்படிப்பட்ட தோற்றங்கள் இந்த பூமியில் இல்லை, உன்னுடைய சகோதரனே உன்னை குறித்து நல்ல விதமான அபிப்பிராயமான காரியத்தை சொல்லலை, உன் தகப்பனார் உன் அபிஷேகிக்கத்திற்காக வரும்பொழுது உன்னை மிகப்பெரிய நல்லொழுக்கத்தோடு கூட அடையாளப்படுத்தலை, நீ ஆடுகளுக்கானவன் தான் என்று சொல்லி அநேக நேரத்தில் நம் மீது இருக்கிற தரிசனங்கள் தெரியாதவர்கள் தாவீதை போல நம்மை அற்பமாய் பார்ப்பது உண்டு. ஹல்லேலூயா. நம் மீது இருக்கிற வல்லமையுடைய காரியங்களை தெரியாதவர்கள் நம் இதற்கு தான் லாக்கி என்று சொல்லி ஒடுக்குகிறவர்கள் உண்டு. நம் மீது இருக்கிற மிகப்பெரிய அபிஷேகத்தினுடைய வளர்ச்சியை தெரியாதவர்கள் நம்மை அற்பமாய் யோசிப்பது உண்டு. எல்லாருடைய பார்வையிலும் ஆடுகளுக்கானவனாய் பார்க்கப்பட்டவனை கர்த்தர் ராஜாவாய் பார்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். கர்த்தர் மிகப்பெரிய நிலையான ஒரு ஸ்தாபனத்தை கொண்ட, நிலையான ஒரு ராஜ்யபாரத்தை கொண்ட ஒரு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார். அதுதான், ஆகவே தான் தாவீது சொல்லும்போது சொல்லுவார், நானோ கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில் இருக்கிறேன், என் கர்த்தருடைய பெட்டியோ கூடாரத்தில் இருக்குது என்று சொல்லியிருப்பார். ஆக இப்படிப்பட்ட வண்ணமாய் தன்னை உயர்த்துகிற காலங்கள் வரைக்கும் தேவனுடைய வாழ்க்கையை பற்றி கொண்டவனாய் அந்த மனிதர் இருந்தார். இன்றைக்கு அநேகருடைய பார்வையில் நாம் அற்பமாக இருக்கிறோம், அநேகருடைய சிந்தனைகளில் நாம் அற்பமாய் மாற்றப்படுகிறோம். அநேகருடைய காரியங்கள், நற்காரியங்களை துவங்கும் பொழுது அவர்கள் நமக்கு கொடுக்கிற விமர்சனங்கள் நம்மளை ஒடுக்கி வைக்கிற சூழ்நிலைக்குள்ளாக இருக்கலாம்.
ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் உயர்ந்தவராக இருக்கிறீர்கள். தகப்பனாருடைய வார்த்தை, தாயாருடைய வார்த்தை, உறவினுடைய வார்த்தை என்ன வேணுமானாலும் இருக்கலாம். உங்களை உண்டாக்கின கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ராஜாவாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவதாய் பார்க்கும் பொழுது அற்பமாய் பார்க்கப்பட்டவனை கர்த்தர் உயர்த்தினார். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது யாரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்த்தால் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்த்தால் பகையாய் பார்க்கப்படுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த பூமியில் பாசமாய் வாழ்கிறவர்களை காட்டிலும், அன்பாய் வாழ்கிறவர்களை காட்டிலும் பகையோடு வாழ்கிறவர்களே அதிகம். எதிர்ப்போடும் விரோதங்களோடும் கூட வாழ வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாய் இந்த பூமியில் நிற்கிறவர்கள் அதிகம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் என்னை எதிர்க்கிறார்கள், எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள், எல்லாருடைய காரியமும் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது என்று சொல்லி யாராவது யோசிப்போமானால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவதை போல என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று வசனம் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கை நமக்கு மாறி இருக்கும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 17 வயதான இளைஞனாக இருந்த யோசேப்பு தன்னுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரும் தரிசனத்தை, சொப்பனத்தை கண்டு தன்னுடைய சகோதரத்தில் கொடுத்த பொழுது எதிர்த்தார்கள். அதே வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமான சொப்பனங்கள் வரும்பொழுது இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். என் மீது இருக்கிற தரிசனம், என் மீது இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்கள், உலக ரீதியாக என்னை பார்க்கிறவர்கள் என்னை குழியில் தூக்கி போட்டார்கள். குழியில் தூக்கி போட்டதோடு கூட நின்று விடாமல் அதற்கு மேலாக அவர்கள் செய்த ஒரு காரியம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 26, 27 ஒரு வாசியுங்கள். அப்பொழுது யூதா ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, சாகடிக்கப்படுவதை காட்டிலும் தன்னுடைய சகோதரர் விற்கப்படுவது நலமாய் அவர்கள் பார்க்கல, லாபமாய் பார்த்தார்கள். இன்றைக்கு அந்த மனிதனை ஒருவேளை கொலை செய்திருந்தால், என்னுடைய சகோதரன் மீது எனக்கு வஞ்சனை இருக்குது, எனக்கு கோபம் இருக்குது, அவன் தன்னை மேன்மையாக பாராட்டி கொள்கிறான் என்று சொல்லி கோபத்தில் கொலை செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனால் அதை காட்டிலும் அந்த மனிதனை அற்பமாய் விற்று போட்டார்கள். லாபம் என்ன? நம்மீது இருக்கிற தரிசனத்தை தெரிந்தவர்கள், நம்மீது இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது இருக்கிறவர்கள் உலகம் வீசுகிற வாழ்க்கை, பகைக்கிற வாழ்க்கை மாத்திரமே, எதிர்க்கிற வாழ்க்கை மாத்திரமே. அதனால் அவர்களுக்கு லாபம் என்னென்று தெரியாது. வேதாகமத்தினுடைய ஆய்வுகள் சொல்லுது, அந்த மனிதன் கொலை செய்யப்படுவதை காட்டிலும் விற்கப்பட்டது அவமானம் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய பகை, நம் எதையெல்லாம் அதிகம் நேசிக்கிறோமோ அங்கிருந்து தான் உருவாகுது. யாரையெல்லாம் அதிகம் நம்பி கூட வைக்கிறோமோ அங்கிருந்து தான் பகைகள் உருவாகுது. யாரெல்லாம் என்னோடு கூட வருவார்கள் என்று சொல்லி நாம் நம்புகிறோமோ அவர்கள் தான் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற காலங்கள் ஏற்படுது. ஆகவே யோசேப்புடைய வாழ்க்கையும் அப்படிதான். எல்லாரும் இந்த மனிதனை பகையாய் பார்த்த பொழுது கர்த்தர் இந்த மனிதனை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, எகிப்து அனைத்திற்கும் நீ ராஜாவாய் இருப்பாய், எல்லா விதமான பதவியிலும் நீ ராஜாவாய் இருப்பாய், உனக்கென்று ஒரு சிங்காசனம் உருவாக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் இந்த மனிதர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி பகையாய் பார்க்கப்பட்டவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வண்ணமாய் உயர்த்தினார். அப்படிப்பட்ட வண்ணமாய் ஆண்டவர் இந்த மனிதனுக்கு தரிசனங்களை கொடுத்தார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்க்கப்படும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் நீதிமொழிகள் சொல்லுது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. விட்டு விலகி ஓடுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். அந்த மனிதன் எல்லா இடத்திலும் பகைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சகோதரனால் படைக்கப்பட்டு
வேலைக்கு வந்த இடத்தில் ராணியினால் பகைக்கப்பட்டு எல்லா விதமான சிறைச்சாலையிலிருந்து மறைக்கப்பட்டு கர்த்தருடைய பார்வையில் அந்த மனிதனை உயர்த்துகிற ஒரு காலம் வந்தது. கர்த்தருடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் மேன்மையாக வேண்டிய ஒரு காலம் வந்தது. 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஒரு வாசியுங்கள். ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்கள் என்ன பகைக்கிறீங்க, ஆனால் உங்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை எதிர்த்து வரீங்க, உங்களுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை உயர்த்தினார். நீங்கள் என்னை அற்பமாய் விற்று போட்டீங்க, ஆனால் என்னை கொண்டுதான் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் முடிவு செய்தார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் உலகத்தால் பகைக்கப்பட்டீர்களானால் விசுவாசமா இருங்க, கர்த்தர் உங்களையும் யோசேப்பை போல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் யோசேப்பை போல் உயர்த்தி வைப்பார். அதிகமாய் நேசிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தன்னுடைய சகோதரன் தான் என்று அடையாளம் காணாத அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வண்ணமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது, பகையாய் பார்க்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது யாரை உயர்த்துவார் என்று சொல்லி பார்த்தால், எழுத்துருள் வாசியுங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். போதுமா? மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது குற்றமாய் பார்க்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. மனிதருடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் ஏதோ ஒரு விதத்தில் தவறுகள் செய்ய வேண்டிய ஒரு குற்றங்கள் ஏற்படுகிற காரியங்கள் வந்துவிட்டால் அதனையே வாழ்நாள் முழுக்க சொல்லி காட்டுகிற நபர்கள் உண்டு. அதனையே குத்தி காட்டி பேசுகிற வாழ்க்கை நமக்குள்ளாக உண்டு. ஒரு மனிதனை இந்த உலகம் கொலைகாரன் என்று சொல்லிவிட்டால் நம்முடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. ஒரு மனிதனை இந்த உலகம் தப்பானவன் என்று சொல்லி நமக்கு அடையாளப்படுத்தி விட்டால் அந்த மனிதன் நாம் சாகிற வரைக்கும், அந்த மனிதன் சாகிற காலங்கள் வரைக்குமே அவன் தப்பானவன் 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 என்று சொல்லி தான் அந்த மனிதன் நாம் முடுக்கி வைக்கிற ஒரு காலங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் நினைக்கிறபடி தான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்கிறபடிதான் நான் பார்க்க வேண்டிய தேவைகள் இல்லை. நீங்கள் ஒரு மனிதனை குறித்து என்ன நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை. என் வழியும் என் நினைவுகளும் உங்களை போன்ற அல்ல. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமானவன் சவுல், கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் விரோதமானவன் சவுல். எங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் தங்கியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நிருபங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை துன்பப்படுத்துவதற்காக, அவர்களை கொலை செய்வதற்காக விரைந்து ஓடுகிற மனிதன் தான் சவுல். அந்த மனிதனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளும் பொழுது, எடுத்த ஒரு வாசிங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். 12-13. மனுஷன் வரவும் எத்தனையோ பொல்லாப்புகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த மனிதரை போய் பார்க்க சொல்கிறீங்க, இந்த மனிதனுக்காக ஜெபிக்க சொல்கிறீங்க, இந்த மனிதனுடைய கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறீங்க. ஆனால் அந்த மனிதன் ஊழியக்காரனுக்கு விரோதமான என்று சொல்லி நாம் பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கிறேன். அனனியாவுக்கு சொல்லுவது கர்த்தர், அனனியாவை போக சொல்லுவது கர்த்தர், அனனியா போய் பார்க்க சொல்வது சவுல், அனனியாவை போய் பார்க்க வேண்டும் என்று ஏவுவது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் கர்த்தருக்கு அனனியா சொல்கிற வார்த்தை, அவன் குற்றவாளி, அவன் கொலைகாரன், எதற்காக நான் போய் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம். ஆனால் அதே மனிதனை குறித்து எல்லாரும் கொலைகாரனாக குற்றவாளியாக பார்க்கப்படுகிற அந்த சவுலை கர்த்தர் எப்படிப்பட்டவனாய் பார்த்தார் என்று சொல்லி பார்த்தா, அதே 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட
பாத்திரம் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தால் நம்முடைய வாழ்க்கை குற்றவாளிகளாக தீர்க்கப்படலாம். கர்த்தருடைய பார்வையில் நாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பார்வையில் மகிமையுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதுதான் அவருடைய பார்வை. அனனியாவுக்கும் அங்கே போகிறதுக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பார்வை நம்மளை குற்றவாளியாக பார்க்கலை. அனனியா சவுலை பார்த்த விதம், இவன் கொலைகாரன். கர்த்தர் சவுலை பார்த்த விதம், இவன் 14 நிருபங்களை எழுதுவதற்கான ஆசிரியர். அனனியா சவுலை பார்த்த விதம், இவன் கொலைகாரன், பயமுறுத்துகிறவன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் கொண்டு செல்கிற தேவ மனிதன். அனனியா சவுலை பார்த்த விதம், இவன் எல்லாருக்குமே குற்றவாளியாக தீங்கு செய்கிறவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார், அவர் என் நிமித்தமாய் பாடுபடுவதற்காய் நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் மனுஷர்கள் சொல்லிய வார்த்தையே நம்பி ஒடுக்குகிற சூழ்நிலைக்குள்ளாய் வந்து விடுகிறோம். அதையே நம்பி அதற்போல மாறிவிடுகிற எண்ணத்திற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கிறோம். அதையே விசுவாசித்து அவர்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு குற்றவாளி தான், அவர்கள் சொன்னதே மாதிரி நம்ம அற்பமானர்கள் என்று சொல்லி நம்மை நாமே நம்புகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். கர்த்தருடைய பார்வை நம் மீது வித்தியாசமானது. கர்த்தருடைய எண்ணங்கள் நம் மீது வித்தியாசமானது. எல்லாரும் உங்களை பார்க்கிற வண்ணம் அவர் பார்க்க வேண்டும் என்று அல்ல, அவர் வித்தியாசமாய் உங்களை பார்க்கிறார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அற்பமாய் பார்க்கப்பட்டவங்களை கர்த்தர் உயர்த்துவார். தாவீதை எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரோ, தாவீதை எப்படி ஆண்டவர் எல்லா விதமான மனிதர்களும் அற்பமாய் பார்த்த போதிலும் ராஜாவை உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்தாரோ, யோசேப்பை எப்படி உலகமே எதிர்த்த போதிலும் அந்த மனிதனை எல்லா விதத்திலும் துன்பப்படுத்தின போதிலும் கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்ததைப் போல கர்த்தர் உங்களை பார்க்கிறார். மூன்றாவதாக, உலகமே குற்றவாளியாக தவறானவர்களாக பார்க்கலாம், கர்த்தருடைய பார்வையில் உங்களை ஊழியக்காரர்களாக மேன்மை உள்ளவராக ஊழியத்தை செய்கிறவர்களாக பார்க்கிறார். ஆண்டவர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே திருவசனை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் கண்களை மூடி தலை தாழ்த்தி நாம் செபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அப்பா, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய பார்வையில் நான் யார்? ஆண்டவரே, மனுஷருடைய பார்வையில் நான் அற்பமானவன், மனுஷனுடைய பார்வையில் நான் பகையாளி, மனுஷனுடைய பார்வையில் நான் குற்றமுள்ளவன். என் கர்த்தருடைய பார்வையில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? அவர் என்னை உயர்த்துகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, இந்த மக்கள் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் அதிகத்திலும் அதிகமாக நீர் பெருகச் செய்யும்படி காய் ஜெபிக்கிறோம். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உன்னை சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்ன தேவன் மென்மேலும் இந்த மக்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்ய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க.